வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர பொருள், விவாத பொருள் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய பொருள்தான். திரையில் பார்க்கலாம் இன்றைய கேள்வி நேர விவாத பொருளை. மீண்டும் மழை வெள்ள பாதிப்புகள். சென்னை முழுவதும் ஆட்டி படைத்த மழை வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதியிலே நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இன்று காலை முதல் சிறப்பு செய்தியாக உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் இது கே நகர். கே நகர் பகுதியில் நம்முடைய பிரத்யேக கேமராவால் எடுக்கப்பட்ட காட்சி இது. எந்த அளவிற்கு அங்கே தண்ணீர் நிரம்பியிருக்கிறது என்று. சைதாப்பேட்டை அடையாறு பாலம் முற்றிலுமாக இன்றைக்கு அந்த பாலத்தை தாண்டி வந்த வெள்ள நீர், அதை நீங்கள் இன்றைக்கு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக முழுவதாக பார்த்திருக்கக்கூடும். அதனுடைய இன்னும் விரிவான காட்சிகளை தான் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சென்னையை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும், மிக பிரதானமான ஒரு பகுதி சைதாப்பேட்டை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது மின்சார ரயில் செல்லக்கூடிய தடம். மின்சார ரயில் செல்லக்கூடிய தடத்தை நிறைத்து அதற்கு மேலாக கூட செல்லக்கூடிய அளவிற்கு வெள்ள நீர் இன்றைக்கு அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். முழுவதுமாக இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு அங்கு தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய ஒரு நிலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது. பேருந்துகள் போய் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதான சாலை இது. இந்த சாலை முழுவதுமாக சாலையே தெரியாத அளவிற்கு தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடியது மெட்ரோ ரயில் பயணத்திற்கான அந்த வழித்தட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மின்சார ரயிலும் முற்றிலும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த அடையாறு பாலம் முழுவதுமாக தண்ணீரால் நிரம்பி வழியக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த காட்சியானது போரூர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய காட்சி. L&T உள்ளிட்ட மிகப்பெரிய நிறுவனங்கள் அங்கே இருக்கின்றன. மிகப்பெரிய அளவிலான ஏராளமான ஊழியர்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இடம். அந்த நிறுவனங்களுக்குள் சென்றிருக்கக்கூடிய தண்ணீர், அந்த சாலை முழுவதும் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர், போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வெளியில் வர வழியும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய காட்சிகள். அங்கும் எந்த அளவிற்கு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக்கிறோம். இந்த காட்சிகள் அனைத்தும் இன்றைக்கு முழுவதும் நம்முடைய தொலைக்காட்சியின் வாயிலாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்த காட்சிகள் தான். இந்த அளவிற்கு ஒரு வரலாறு காணாத மழை வெள்ள பாதிப்புகள் நடைபெற்றிருக்கிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு, அரசியலை தாண்டி இதில் ஆட்சியாளர்கள் செய்திருக்க வேண்டிய கடமை என்ன, பொதுமக்கள் செய்திருக்க வேண்டிய கடமை என்ன என்பது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். வெறும் விவாத பொருளாக செய்தியாய் தாண்டி நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இந்த துயரத்திலும் பங்கெடுத்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களையும் உதவி செய்ய நினைக்கிறவர்களையும் ஒரு பாலமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி. ஏராளமான பேர் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு தங்களுடைய உணவுப் பொருட்களை கொண்டு வந்து தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு. அந்த அளவில் வெறும் விமர்சனத்தை தாண்டி ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி. குறிப்பாக கேள்வி நேரத்திலும் நாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தீர்வை நோக்கி நகர முயற்சிக்கிறோம். அதுவே இன்றைய விவாத பொருள். ஆட்சியாளர்கள் செய்திருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, அதில் எந்த இடத்தில் தவறிவிட்டார்கள், பொதுமக்கள் செய்திருக்க வேண்டிய பணிகள் என்னவாக இருக்கின்றன என்று விவாதிக்கலாம். நம்மிடையே அரங்கில் 2 சிறப்பு ஆளுமைகள் இணைகிறார்கள், நேரலில் 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம். இது கேள்வி நேரம். நம்மிடையே அரங்கில் இணைகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சுந்தரவல்லி. வணக்கம், வரவேற்கிறேன். அஇஅதிமுகவின் சார்பில் அதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முத்துமணி அவர்கள் நம்மிடையே இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். இவர்கள் மட்டுமின்றி கோவையிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் அறிவுச்செல்வன் நம்மிடையே இணைகிறார். அறிவுச்செல்வன், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மதுரையிலிருந்து நேரலையில் நம்மிடையே இணைகிறார் திரு திருமலைசாமி. உங்களுக்கும் என்னுடைய வணக்கம் திரு திருமலைசாமி. நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் என்னுடைய கேள்வி முத்துமணி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதே அரங்கில் நீங்களும் அமர்ந்து ஒரு விவாதத்தை நகர்த்தினோம். ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டியது என்னன்னு. நான் அந்த திமுக அதிமுக அந்த வாதங்களுக்குள்ளே போக விரும்பல மிஸ்டர் முத்துமணி. என்னுடைய கேள்வியானது 28ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இன்னும் அதிகமாக கனமழை பெய்யும் என்று ஆய்வறிக்கை மிக தெளிவாக சுட்டி காட்டியது. இடையில் ஒரு 4 நாட்கள் மழை முற்றிலும் வற்றி போன நிலையில், இன்னும் சொல்லப்போனால் வெயில் அடித்தது. ஒரு கால அவகாசம் 4 நாட்கள் இயற்கை நமக்கு கொடுத்தது. அந்த 4 நாட்கள் கால அவகாசத்தை பயன்படுத்தி இந்த அரசு எத்தனையோ பேரை அங்கிருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கலாம். சரியாக திட்டமிட்டிருந்தால் அதை செய்ய அரசு நிர்வாகம் தவறிவிட்டது என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த அரசு நிர்வாகத்தின் மீது வைக்கப்படுகிறது. என்ன இடத்தில் இந்த அரசு தவறிவிட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? கேள்வி சொல்லுங்கள். அதான், எந்த இடத்தில் நீங்கள் தவறிவிட்டீர்கள்? இல்லை, நீங்கள் தவறியதாக சொல்வது முற்றிலும் தவறு. அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவுடைய தலைமையில் போர்க்கால நடவடிக்கைகள், நிவாரணப் பணிகளில் எந்த தொய்வும் இல்லாமல் செய்து வருகிறது என்பதுதான் ஆணித்தரமான கருத்து. உதாரணமாக நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இது புதிய விஷயம் அல்ல.
அனுபவப்பட்டவர்கள் வந்து அதிகாரிகள் இருக்கிறார்கள். அனுபவப்பட்டு ஆளுமை திறன் கொண்ட தொலைநோக்கு பார்வையில் திட்டம் தீட்டிய முதலமைச்சர்கள் மக்கள் நலன் ஒன்றைய குறிக்கோளாக செயல்படுகிற நோக்கம் கொண்ட அம்மா அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி அவர்கள் வந்து அமைச்சர்களுக்கும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் யார் யார் என்னென்ன பணியை எங்கெங்கே செய்ய வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லால் அவர்களை தான் இருக்கின்ற இடத்தெல்லாம் அதை கருதியே வந்து அவை நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அந்த 4 நாட்கள் குறிப்பிடுவதற்கு மணிக்கலாம் நான் வந்து மீண்டும் சொல்லிக்கிறது அரசியலாக்க விரும்பல. நான் என்னுடைய கேள்வியை நான் கேட்கறது நீங்க செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறீங்க. செய்யவே இல்லை என்று அரசியல் நோக்கத்தோடு குற்றச்சாட்டு அல்ல நோக்கம். மக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கறத கேட்கலாம். நான் கேள்வி கேட்க விரும்பல. மக்கள் இல்ல ஒவ்வொரு கருத்தா பார்க்கலாம். ஒன் பை ஒன் இல்ல மக்கள் உடனடியாக முழுமையாக செய்யக்கூடிய பணிகள் 4 நாள் சொன்னீங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு மக்களுடைய நாட்களில் எவ்வளவு ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு நிவாரணம் சாலை வசதியா இருந்தாலும் மின்சார சீர்கேடா இருந்தாலும் பாதுகாப்பான மக்களுக்கு போதுமான குடிநீர் பால் மற்றும் வந்து தேவையான உடை மாணவர்களுக்கு வேண்டிய உபகரணம் பொருட்கள் கொடுக்கிறது இவையெல்லாம் செய்யப்பட்டு நீங்க நாடு முழுவதும் அதைத்தான் நானும் சொல்றேன். ஐ அக்ரி வித் யூ. அது கிடைத்திருக்கிறது. மக்கள் அதை பாராட்டுகிறார்கள். அரசாங்கம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அதற்கான கிரெடிட் நம்ம எடுத்துக்கணும். அதற்கான பாராட்ட நம்ம எடுத்துக்கணும். மக்கள் அதை பாராட்டுகிறார்கள். மக்களின் கருத்து ஒவ்வொரு கருத்தா நம்ம கேட்கலாம். கிடைக்கல பால் மற்ற எல்லாமே ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. முதல்ல அதுக்கு அரசு வந்து அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து சரி செய்யணும். நேற்று முழுக்கும் நல்லா இருந்தது இந்த சப்பே. போலீஸ்லாம் நல்லா பாதுகாப்பு கொடுத்து தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டு கடுமையான மழையினால தான் இந்த சப்பே ஃபுல்லாகிட்டு. இதனால் மக்கள் எந்த பக்கமும் போக முடியல. ஏன்னா பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்கிறனால அதை கிராஸ் பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலையினால ஒரு தீவு மாதிரி இது இருக்குது. ஸோ இதுக்கு அரசு வந்து ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். செஞ்சதையும் சொல்கிறாரு, செய்யப்பட வேண்டியதும் அவர் சுட்டி காட்டுறாரு. முடிச்சூர் பகுதியிலிருந்து இன்றைக்கு காலை வந்த ஒரு தொலைபேசி அழைப்பு. குழந்தை பால் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறது. அவர் ஒரு அரசு ஊழியர். காசு இருக்குது சார், பணம் இருக்குது சார், ஆனால் நான் மொட்டை மாடியில் நிற்கிறேன், எந்த உணவும் இல்லை, எங்களுடைய வீட்டு பெண்கள் கழிவறைக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், யாரை அணுகுவது என்ற தெரியவில்லை, எந்த எண்களை அழைத்தாலும் எந்த எண்களிலும் யாரும் பதில் சொல்வதில்லை அப்படின்னு சொல்கிறார். அரசு நீங்கள் 4 நாட்களில் செய்திருக்க வேண்டியதாக நான் சுட்டிக்காட்ட விரும்புவது, 4 நாட்களில் மிக தெளிவாக திட்டமிட்டு திருமண மண்டபங்கள் பள்ளிகளில் அதற்கான தங்குவதற்கான ஏற்பாடை செய்து மழை வருவதற்கு முன்பே அதற்கான உணவு உள்ளிட்ட வசதிகளை செய்து அந்த மக்கள் அத்தனை பேரும் எந்த இடங்களில் தண்ணீர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அந்த மக்கள் அத்தனை பேரையும் ஏன் மழைக்கு முன்பாகவே நீங்கள் அங்கிருந்து வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவில்லை என்பதுதான் நேரடியான கேள்வி. இல்லை பிரச்சனை வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரில் மட்டும் பாதிப்பு, குறிப்பிட்ட நகரத்தில் மட்டும் பாதிப்பு, குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பாதிப்பு என்றல்ல, ஒட்டுமொத்தமாகவே பெரும் பாதிப்பில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். சென்னையில் ஆமாம், ஒட்டுமொத்தமாக பாதிப்புக்கு ஆளாக இருக்கும் இயற்கை சீற்றத்தால். போயஸ் கார்டன் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் வந்து ஒரு தெருவில் பாதிக்கப்பட்டாங்க. இயற்கை அமைப்பு ஒன்று இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் பாதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சட்ட ரீதியாக நூல் பிடிச்ச மாதிரி பேச முடியாது. அதனால் வந்து ஒட்டுமொத்தமான பாதிப்பு என்பது நம்ம எல்லோரும் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நம்ம மக்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு எதிர்பாராத பாதிப்பு வந்துருச்சு, இதை நிவர்த்தி செய்ய வேண்டிய உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கிற போது சில இடங்களுக்கு தகவலை முன்ன பின்ன வந்திருக்கலாம். சில இடங்களுக்கு வரிசையாக போய் முகாம்களுக்கு போய் சென்று வருகிற போது சில இடங்களுக்கு முன்ன பின்ன ஆகலாமே தவிர இந்த அரசை பொறுத்தளவில் சரிவாக தெளிவாக வந்து நிவாரணப் பணிகளை செய்து கொண்டு இருக்கிறது. அமைச்சர்களும் களத்தில் இருக்கிறார்கள். அமைச்சர்கள் ஐஏஎஸ் யாருமே தூக்க முடியும். இந்த ஒரு செய்தியை சொல்கிறேன், நீங்கள் எப்படி ஒரு நல்ல செய்தி சொன்னால் அரசியலாக்கக்கூடாதுங்களோ அதை காட்டி இன்னொரு செய்தி இன்றைக்கி உங்கள் தொலைக்காட்சியில் கூட நேற்று ஒரு செய்தி நல்ல செய்தியை பார்த்தேன். அந்த வண்டலூருக்கு பக்கத்தில் இருந்தவர் 24 மணி நேரமாக சங்கரது வருது. அதற்கு நீங்கள் சொன்ன காரணம், நீங்கள் கண்டுபிடித்து மக்கள் மத்திய தெளிவுபடுத்திய காரணம், போக்குவரத்துக்கு போக வழி இல்லாமல் 2 பக்கம் தண்ணி நிரம்பி தான் காரணம். இது மாதிரி அதிகாரிகள் போகக்கூடிய இடத்துல கூட சில நேரங்களில் சுற்றி வளைத்து போகும்போது நேரமாக இருக்கலாம், அல்லது வந்து 2 பக்கம் போக முடியாத சூழ்நிலை இருக்கும். இந்த நிலைகள் வந்து மாறும்போது தான் முழுமையாக வந்து நம்முடைய பணிகள் வந்து நம்முடைய பணிகளுக்கு முழுமையான அங்கீகாரமும் அமைச்சர்கள் களத்தில் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், அமைச்சர்களும் அதிகாரிகளும் எந்த அளவுக்கு மக்கள் பணியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நம்மிடையே இருக்கிறது. அந்த காட்சி நம்ம பார்த்துவிட்டு நாம் விவாதத்துக்குள் பயணிக்கலாம். இன்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த அமைச்சர் வளர்மதி, சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்டோர் எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்முடைய செய்தியாளர் கேள்விகளின் மூலமாக கேட்டிக்க அதை நம்ம பார்க்கலாம். சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி வந்து இந்த இடத்தை வந்து பார்வையிடுறதுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைதை துரைசாமி, சென்னை மாநகர மேயர் இவங்கெல்லாம் வந்து பார்வையிடுறதுக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிலவக்கூடிய காட்சி வந்து மிகவும் மோசமான சூழ்நிலை நிலவுது. மக்கள் மிகுந்த அளவில் சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. சார் வணக்கம் சார், நாங்கள் நியூஸ் செவன்லேருந்து லைவ் போயிட்டு இருக்கு. இங்கே என்ன சூழ்நிலை நிலவுது, இங்கே என்ன பார்க்க வந்துருக்கீங்க? வாங்க சார், லைவ் போயிட்டு இருக்கு, இங்கே என்ன மாதிரி சூழ்நிலை நிலவுதுன்னு சொல்லுங்க சார்.
நீங்க பார்க்க வந்திருக்கீங்களே, மக்களுக்கு என்ன செய்ய உதவி பண்ண போறீங்க? கிட்டத்தட்ட 10,000 பேர் இங்க வந்து அவங்கள காவந்து பண்றதுக்கு போட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். போட்டு இந்த இடத்துக்கு வர முடியல, என்னென்ன எப்படி காவந்து பண்றதுக்கு எந்த வழியில செய்யணுமோ ஹெலிகாப்டர் வரைக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அதை இவங்க பாதிப்பு இல்லாமல் நாங்கள் இப்போ நடவடிக்கை எடுத்துருவோம். கிட்டத்தட்ட காலையில இருந்து பாத்தீங்கன்னா இரவுல இருந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களை மீறக்கூடிய நிலவுக்கு ஹெலிகாப்டர் வரும்னு சொல்றீங்க, ஆனா இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தம்பி, அம்மா தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போட்டுக்கு எல்லாமே சொல்லி எல்லாம் ரெடியாக இருந்தது. அந்த இடத்துல இருந்து போட்டை இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியலை, அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம். ஹெலிகாப்டருக்கும் சொல்லியிருக்கிறோம் இவங்களை மீட்கிறதுக்கு. வேறு என்னென்ன ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அந்த மக்களுக்கு என்ன தேவையோ சாப்பாடு குடிநீர் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சம் ஒரே வேகமாக புயல் வேகத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நடவடிக்கை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போ இந்த கோட்டூர்புரம் பிரிட்ஜை பொறுத்தளவில் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் சிரமத்துக்கு